ஆழத்திலிருந்து பாடுங்க. உதட்டளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சியோடு. ஆவியே, தூய ஆவியே, எஸ் லோர்ட், ஆமப்பா. ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, Holy Spirit, we welcome you. இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, எங்களை நிரப்பும்படியாக வாங்கப்பா. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, ஆமாப்பா, ஊற்றிடுமே தூய. தண்ணீரை போல இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர், தாகமுள்ளவனை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர், கரங்களை தட்டி வாயை திறந்து கண்களை மூடி. ஆவியே, ஊற்றிடுமே தூய, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆமப்பா. எஸ் லோர்ட், ஆவியே, தூய, எஸ் 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 லோர்ட், ஆவியே. கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து அவர் நம்மை வழிகாட்டுகிறவர், ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, தூய. ஒரு முறை கூட பாடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழிகாட்டி நடத்தினவர். ஆவியே, தூய ஆவியே, பாடுங்க 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 உற்சாகமா வாஞ்சியோடு. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ரபரகதரபா. ஒவ்வொருடைய ஆவியானவர் இடைப்படுவீராக. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு வாஞ்சை வைராக்கியத்தை கொடுத்து. தூய ஆவியே, அனல் மூட்டும், எஸ் லோர்ட், அபிஷேகியும் அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, தூய
வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி இன்னும் நல்ல கரங்களை தட்டலாமே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே வானத்திலே தூதர்கள், பூமியிலே நீங்களும் நானும் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன வரும்போது அந்த இடத்திலே ஒரு பெரிய அமைதி, சமாதானம் கொண்டு செல்லுமே. ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. தாயானவள் பாலகனை மறந்தாலும் என்னை மறவாதவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நினைத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கையை தட்டலாமே நல்ல உற்சாகமா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னமா என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஆகாயம் கொண்டு செல்லுமே. என்னை ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசை கூட என்னை நிரப்பிடுங்கப்பா. உலகத்தில் நாங்க உமக்காக வாழ கிருபை தாரோ. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. ஒரு விசை கூடப்பா என்னை நிரப்புங்கப்பா. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்போ. உலகத்திலே
உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. ஞானத்தின் ஆவியானவர், உணர்வுள்ள ஆவியானவர் நிரப்பிடுமையா. உலகத்திலே உழைக்கணுமையா, உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுமே. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா, என்னை பலவானாய் மாற்றுமையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை தட்டி உண்மையை அர்ப்பணித்து பாடுங்க. இந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து, உங்க கிருபை இல்லாம எங்களால வாழவே முடியாதப்பா. தேவ கிருபை எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, படிப்புல, எல்லாவற்றிலும் காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, முழுவதும் மகிழ்ச்சியுடன் நடக்குது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினையா. என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. பாடுங்க வாயை திறந்து. முடியவே முடியாது. சுய பலத்தை நம்பாதீங்க. உங்களுடைய சுய பலத்தை நம்பி ஓட வேண்டாம். ஓட தெரியாதையா, நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ
திறந்து ஏசப்பா உங்க கிருபை தான் எனக்கு வேணும் கேளுங்க. ஆண்டவரிடத்துல அவரிடத்துல கிருபையை கேட்டால் அவர் கிருபையை கொடுப்பார். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவி, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பி. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவி, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பி. உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. உமது கையை தட்டி நல்ல உற்சாகமா, எனது தெய்வம் நீரையா. என் துருகம் கேடகம் நீரே, என் கோட்டை என் துருகம் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதோ நான் நிலைப்பதோ கிருபைதான், நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம நன்றி சொல்லி, ஆண்டவர் வானத்தை பூமி படைத்த தெய்வம், நம்மை தனியே விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். God is my helper. நம்மை தனிமையில விடுகிறவர் அல்ல, நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களைப் போல வெலனாயோட செய்திரே, செய்தீரே. என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமானே, அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பது உங்க கிருபைதான், நான் நிற்பது நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தி மான்களின் கால்களை போல மேலனாயோட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான். நான் நிற்பது உங்க கிருபைதான். நான் நிற்பதோ உங்க கிருபைதான். நான் நிற்பது உங்க கிருபைதான். நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதான் அப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதான் அப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல நல்ல வாய்களை திறந்து, நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமணிமா ஜெபமணி. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த மழை நிமித்தமாய் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே யாரும் சபைக்கு வராமல் இருக்காதபடிக்கு எல்லாரையும் ஆண்டவரை கூட்டி சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டாம் ஆராதனையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வருவீராக. சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை அதிகமாய் இந்த வாரத்துல எங்கள் மேலே விளங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே நீர் மாத்திரமே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் அருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு குழந்தைகள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிறவர்கள், வேலைக்கு போகிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள் எல்லார் மேலேயும் உடைய இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீ தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாரத்துல நடக்கிற அனைத்து ஊழியங்களும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். 121 சங்கீதத்தை வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசம். கர்த்தர் உன் பூக்கையும் உன் பரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழ்வோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராஜாவின் ஜனமே கைத்தாளமுடன் களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பாடல் தான். எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியாது. ஆனா கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. எத்தனை பேர் கைகளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம்? கரங்களை கொண்டு வந்தவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம், கைகளை. ஆமென். அப்ப நல்ல கரங்களை தட்டி இந்த ஸ்டான்ஸாவை பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடி ஆடு. ஹல்லேலூயா. பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் எல்லா சகோதரர்கள் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட விசேஷமாக சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து அருமையான ஊழியக்காரர் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சென்னை பட்டணத்துக்கு ஒரு மீட்டிங்காக வந்தார். ஸோ அப்போது டிசைபிள்ஷிப் ரெனியூவல் மினிஸ்ட்ரி நம்ம தமிழ்நாடு கோஆர்டினேட்டராக இருக்கிற அருமையான அண்ணன் சாமுவேல் கணேசன் அண்ணன்
அவங்க மூலமாக தான் நம்ம அவங்க அறிமுகமானாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நம்ம செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி பேசுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் உங்களோடு கூட வந்து ஆண்டவரை சார் வர்றதுக்கு கொஞ்சம் சற்று தாமதமாயிருச்சு, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் விகாஸ் ஜான், அவங்க சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் ரெய்ப்பூர்ங்கிற சிட்டி பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க ஒரு திருச்சபை ஆராதனை அங்கே நடத்துகிறார்கள் பாஸ்டராக இருந்து. அதே போல் எங்களுடைய சீஷத்துவ மறுமலர்ச்சி ஊழியத்து மூலமாகவும் அவங்க அங்கே சப்போர்ட் பண்ணி மற்ற சீஷர்களை உருவாக்குவது, ஒரு டிசைப்ளிங் சென்டர் இங்கே மாதிரி அவங்க ஆரம்பித்து அநேகரை இயேசுவுக்காக சீஷர்களாய் உருவாக்குற பணியில் அவங்க ஈடுபடுறாங்க. இந்த நாளில் கடந்த லாஸ்ட் வீக்கில் ஒரு மீட்டிங்காக சென்னைக்கு வந்தனால நம்முடைய பாஸ்டரை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பாஸ்டர் வர்றதுனால நான் அவரை கூட்டிகிட்டு வரேன்னா பாஸ்டரும் அன்போடு கூட அதை ஏற்றுக்கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நாளில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஸோ அவர்கள் எங்களுடைய டிஆர்எம் மூலம் இந்த டிசைபிள்ஷிப் ரெனிவல் மினிஸ்ட்ரி ஊழியத்தினுடைய ஸ்டாஃபாகவும் இருந்து அவங்க பணி செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை நம்ம மத்தியிலே பயன்படுத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. I praise God for this wonderful time that God gave me, and I am very much glad to be with you in this morning. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். It's God's plan, I should say, that I am able to come here in this time. ஆண்டவருடைய திட்டம் நான் இங்கே வர வேண்டும், இப்பொழுது வர வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். I thank God for the opening that Pastor gave us for this ministry. இந்த நாளிலே என்னையும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் ஊழியருக்கும் நன்றி செலுத்துகிறேன். So before we start the message, I will tell you about my brief testimony, how I received Christ and what I am doing. நான் செய்திக்கு முன்பதாக என்னுடைய சுருக்கமான ஒரு சாட்சியை சொல்லி நான் யார், என்ன இப்பொழுது செய்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன். I am very poor in study, but I completed my master degree, and I went for the service of the Lord. நான் படிப்பிலே அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே பிஜி மற்றும் மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்கும் படிக்க தேவன் தான் எனக்கு கிருபை கொடுத்தார். Before, when I was away from the salvation experience, my life was very much disturbed, even though I was born and brought up in a Christian family and Pentecostal background. நான் கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு இல்லாதவனாய் காணப்பட்டேன். But by the grace of God, when I was in 11th standard, I was invited in one youth meeting conducted by you. ஆண்டவருடைய கிருபையினாலே நான் 11வது வகுப்பு படிக்கும்போது ஒரு யூத் கேம்ப் இவாஞ்சலிக்கல் யூனியன் மூலமாக அழைக்கப்பட்டேன். அந்த கேம்புக்கு போயிருக்கும்போது From that meeting, I received Jesus as my personal savior. அந்த மீட்டிங்ல தான் ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். From my childhood itself, there were so many prophecies was done for me that God has called me for his ministry. கர்த்தருடைய கிருபையினாலே நான் சிறு வயதாய் இருந்த நாள்ல இருந்து எனக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் என்னை பற்றி சொல்லப்பட்டது. நீ எதிர்காலத்தில் ஒரு முழு நேர ஊழியனாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வார் என்று. But I don't want to leave the study and go to the Bible college for ministry. ஆனால் என் ஊழியத்துக்கு போவதை விரும்பாமல் நான் காலேஜுக்கு போய் படிக்க தான் விரும்பினேன், அதை தான் செய்தேன். I was trying to make myself best as I can. என்னால் முடிந்ததை நான் என் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். But I failed to do that. ஆனால் அந்த காரியத்திலே நான் ஒரு பெரிய தோல்வியை கண்டேன். At last, one of the
teacher who used to come for Bible study from you, he counseled me in a very good way. கர்த்தருடைய கிருபையினாலே இவாஞ்சலிக்கல் யூனியன் மூலமாக அதிலே வருகிற பைபிள் ஸ்டடி எடுக்கிற நல்ல ஊழியர் எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எனக்கு சரியான பாதையிலே வழி நடத்தினார். If we will run away from the God's will, we cannot be success in all our areas. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை விட்டு நம்முடைய சுயபலத்தை நம்பி ஓடினால் சரியான வாழ்க்கை வாழ முடியாது என்று எனக்கு சரியான ஆலோசனை கொடுக்கப்பட்டது. When I was in college, in first year I failed because of I could not concentrate much in my study. Instead of I was very much involved in the ministry. நான் முதலாவது ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜில் நான் ஃபெயில் ஆகின ஒரு சூழ்நிலை, ஏனென்றால் அதில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது. That began to spoil my testimony as I was leading the choir and other things, so that made my testimony bad because of that one. என் வாழ்க்கையிலே வாழ்ந்த வாழ்க்கையும் என்னுடைய சபையிலே நான் செய்த காரியமும் அதுக்கு சரியான ஒப்பீடு இல்லாததுனால எனக்கு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. He encouraged me to pray and fast and ask what God wants you to do. அப்பொழுது எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நீ நல்ல ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு உன்னுடைய எதிர்கால திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். I don't want to be a pastor who is 10th pass or 12th pass. நான் ஏதோ 10வது 12வது பாஸ் ஆகி ஊழியக்காரனாக விரும்பவில்லை. So I want to study more and then I wanted to go for Bible college. நான் நன்றாக படித்து பின்பு சரி வேதாகம கல்லூரிக்கு போகலாம் என்று தீர்மானித்தேன். But God has a different plan for me, that He wants me to submit fully in His hand what He wants. தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் என்னை முற்றிலுமாய் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க ஆண்டவர் எனக்கு உள்ளத்திலே ஏவினார். ஊழியர்கள் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். Long story short, I will tell you that after that I went for a study in Grace Bible College and completed my BTH. ஆண்டவருடைய கிருபையினாலே அருமையான ஊழியர் கிரேஸ் பைபிள் காலேஜில் போய் பைபிள் காலேஜில் முடிக்க தேவன் கிருபை கொடுத்தார். It's in Gurgaon, now it is Gurugram. They have changed the name. குர்கான் என்கிற ஹரியானாவில் இருக்கு. ஹரியானாவில் அந்த மாநிலத்திலே அவர் பைபிள் காலேஜ் படித்தார். God gave me opportunity to be a evangelism leader in that college. அந்த கல்லூரியிலே சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கும் in my final year studies, இந்த இறுதி ஆண்டு படிப்பிலே soon after I was elected as a staff in the same college, and 2 years I did a teaching ministry there. ஆண்டவருடைய கிருபையினாலே படித்த அதே கல்லூரியில வேதாகம கல்லூரியிலே 2 ஆண்டுகள் அதிலே எனக்கு ஆசிரியராக பணிபுரிவதற்கும் தேவன் கிருபை கொடுத்தார். After that I joined with my father, who was already running church in Chhattisgarh. ஆண்டவர் அதுக்கப்புறம் என்னை சத்தீஸ்கருக்கு மீண்டும் அழைத்து வந்து என்னுடைய தகப்பனாரோடு இணைந்து சபை ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். So we are having one Pentecostal church named Spiritual Christian Church. ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் சர்ச் என்கிற பெயரிலே அங்கே ஒரு சபை எங்களுக்கு உண்டு. We have 2 shifts in Hindi and in English. ஒரு ஆங்கில ஆராதனையும் ஒரு இந்தி ஆராதனையும் உண்டு. Thank you for continuously praying for our Chhattisgarh. சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். So this is what something about myself and my testimony, how that God called me and brought me, and after the studies I could able to continue my master degree also. God did not single time He did not made me to see any unsuccessful in my study life. கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய படிப்பு வரை உண்டான காரியங்களை நான் சொன்னேன். கர்த்தர் ஆச்சரியமாய் எல்லாவற்றையும் எனக்கு ஆசீர்வதித்து காலேஜ் படிக்கவும் வேதாகம கல்லூரியும் போய் படித்து முடிக்கவும் தேவன் கிருபை கொடுத்தார். Joyfully I am continuing my studies, not only the biblical but also secular also. இன்றைக்கும் நான் என்னுடைய படிப்பை நான் முடிக்கவில்லை. இன்னமும் நான் அநேக இப்படிப்பட்ட டிகிரிகள், நான் வேதாகம டிகிரியும் மற்றும் பொதுவான டிகிரியும் இன்னமும் கூட நான் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். At present situations, it's very much essential for the pastor to have the knowledge of the law. இப்பொழுது உள்ள காலகட்டத்திலே தேசத்தின் சட்டங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பது ஊழியர்கள் ரொம்ப முக்கியமாய் அறிந்திருக்க வேண்டும்.
God helped me to join in LLB also. ஆண்டவர் என்னை சட்ட கல்லூரியிலையும் இப்போ படிக்க ஆண்டவர் இப்போ உதவி செய்து கொண்டிருக்கிறார். Now I am writing a 5th semester, and all the semesters God helped me to pass along with my ministry work. ஆண்டவருடைய கிருபையினாலே சட்ட கல்லூரியிலும் இப்போ 5வது செமஸ்டர் இப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன். I have a family and 2 kids. ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு 2 பிள்ளைகளும் மனைவியும் உண்டு. First daughter is studying in class 9th. மூத்த மகள் 9ஆம் வகுப்பும், and son is studying in class 2. இரண்டாவது மகன் 2ஆம் வகுப்பு படிக்கிறார். With me my mother is there. இப்பொழுது என்னோடு என் தாயும் இருக்கிறார்கள். During the COVID time my father went to be with the Lord. ஆண்டவரோடு ஊழியம் செய்து என்னுடைய தகப்பனார் கோவிட் இந்த கொரோனா டைம்ல கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். After him all the responsibility came upon me to lead the church. அதன் பின்பு தகப்பனாருடைய மரணத்திற்கு பின்பு எல்லா பொறுப்பையும் எடுத்து சபையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். I want a leader to be with me who always guide me and keep his hand upon me. ஆண்டவர் எனக்கும் ஒரு நல்ல தலைவனை எனக்கு வேண்டும், என்னை சரியான பாதையில கைட் பண்ணுவதற்கு ஒரு ஊழியர் வேண்டும் என்று நான் விரும்பினேன். Miraculously God helped me to found James uncle in DRM. James uncle, James Ratna, founder of the ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த டிஆர்எம் ஊழியங்களோடு இணையவும் அதிலே முக்கியமாக ஜேம்ஸ் என்கிற ஒரு அங்கிளோடு இணைய தேவன் கிருபை கொடுத்தார். His life style was impact very much to me. அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதித்தது. And I was very much challenged by seeing his life and make him as my admirer. அவர் ஜேம்ஸ் என்கிற அந்த அங்கிளை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக எனக்கு ஒரு வழிகாட்டியாக நான் அவரை வைத்திருக்கிறேன். And he invited me to be with him as a part-time worker for DRM. ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த டிசைபிள்ஷிப் ரெனியூவல் மினிஸ்ட்ரியிலே ஒரு பார்ட் டைம்ல அந்த ஊழியத்திலும் இணைவதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். Because my church always open for all the missions work. எங்களுடைய சபை எல்லா மிஷனரி ஸ்தாபனங்கள் எல்லாரோடு இணைந்து செயல்படுகிற ஒரு ஊழியமாய் இருக்கிறது. So likewise I was invited them to come in my church and have a discipleship seminar. ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் அந்த டிஆர்எம் ஊழியங்கள் மூலமாக அந்த அவருடைய வகுப்புகள் எங்கள் சபையிலே வைத்து நடக்க தேவன் கிருபை கொடுத்தார். So like that ministry grows and I seen God's hand upon my life and also in the life of the people who were blessed by DRM. இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களோடு இணைந்து ஊழியம் செய்யும்போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய சபையின் வளர்ச்சிக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. The topic is the plan of God will never fail in our life. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அது செயலற்று போகாமல் இருக்காது. God's plan is a perfect plan. தேவனுடைய திட்டம் அது சரியான திட்டம், நேரான திட்டம். Without his will nothing will happen in our life. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடப்பதில்லை. Whatever the bill comes or whatever this restrictions comes, nothing will stop God's work. எவ்வளவுதான் சட்டங்கள் போட்டாலும் எவ்வளவுதான் தடைகளை கொண்டு வந்தாலும் தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். God is still in his throne. ஆண்டவர் சிங்காசனத்திலே இன்றும் வீற்றிருக்கிறார். And he is working. அவர் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Working through his people. அவர் ஜனத்தின் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Working through his missions. அவருடைய ஸ்தாபனங்கள் மூலமாக மிஷனரிகள் மூலமாக தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். He is working through his servants. அவருடைய ஊழியர்கள் மூலமாக தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். We are very glad that we are chosen one of that God. இந்த மகா பெரிய தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. When we read Job 42 verse 2, யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது what it says we will see from the Bible. வேதத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கலாம். When we see this verse, it says, I knew that நான் அறிந்திருக்கிறேன் you can do everything, கர்த்தர் செய்ய நினைத்தது, and that no purpose of yours can be withheld from you. ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும்
நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. வாசிங்க, திருப்பி வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. Know that the plan of God that He has designed for us will fulfill at any cost. கர்த்தர் நமக்கென்று வைத்த வரைபடம், திட்டம் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. For a man there is a plan B. எப்பொழுதுமே நமக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாலும் நம்ம ஒரு பிளான் பி என்று சொல்லி எனக்கென்று சுயமாக ஒரு திட்டத்தை போடுகிறோம். Why it is a plan B? ஏன் நாம் பிளான் பி, தேவன் ஒரு பிளான் ஏ வைத்திருந்தால் நம்ம ஏன் பிளான் பி போடுகிறோம்? Because we know that there may be a situation that plan A may fail. நம்ம நினைப்போம் தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா நம்முடைய திட்டம் வேற ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டால் நல்லது என்று சொல்லி. Plan of man can fail. மனிதர்களுடைய திட்டம் அது நிறைவேறாமல் போகலாம். But the plan of God will never fail. ஆனால் தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் ஒருபோதும் மாறவே மாறாது. For ஹல்லேலூயா. God there is no plan B. ஆண்டவருக்கு ஒரே ஒரு திட்டம் தான் இருக்குது, மாற்றுதலாக இன்னொரு திட்டம் இல்லை. He has only one plan, that is a plan A, which will be fulfilled at any cost. தேவன் வைத்திருக்கிற அந்த அவருடைய திட்டம் அது பரிபூர்ணமாய் நிறைவேறும், அது எந்த ஒரு மாற்றமும் வராது. Job faced all kinds of problem in his life, and after coming out from all the situation, he understood the plan of God is perfect and it cannot be stopped from anybody's life. யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து பார்த்து 42வது அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. God revealed the truths to his servant after facing all kinds of problem in his life, that God, I was under the plan of God, even though when he was suffering from the sickness and lost the family. யோபு எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், பலவிதமான நெருக்கடிகள் எல்லாம் கடந்து வந்து எல்லாவற்றுக்கு பின்புதான் அவன் அறிந்தான், தேவன் சகலவற்றையும் என் வாழ்க்கையிலே நன்மையாய் செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. Most of the time when our life goes from in the midst of the problem, we will think whether I am in the plan of God or not. நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகும்போது தேவனுடைய திட்டத்திலே தான் நான் இருக்கிறேனா என்கிற அநேக கேள்விகள் நமக்குள்ள வரும். Is it really God's will? இது தேவ சித்தத்திலே தான் நான் இருக்கிறேனா? Such questions comes in our mind. அந்த அப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய சிந்தையிலே வரும். And we will be confused whether it is right way or not. அநேக வேளையில சில சமயம் நம்ம குழம்பி போயிடுவோம், நான் சரியான பாதையில தான் போறேனா என்று சொல்லி. We should not be disturbed when such thought comes. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போக கூடாது. The best way to confirm, அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு go to God, நாம் தேவனிடத்திலே போக வேண்டும். spend time in prayer and his word. தேவனோடு அதிகமாய் நேரம் செலவு பண்ணி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிக்கும் போது he will direct you what is the right way. கர்த்தர் நம்மை போதித்து சரியான நேர் வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. When Job understood that is the will of he's in under the will of God, even though his wife was telling you curse and die, he was not ready to confess that one. He was ready to accept all the sorrows from the hands of God. யோபு பலவிதமான நெருக்கடியான வேளையிலே போய் எல்லாவற்றையும் இழந்து போகும்போது அவருடைய மனைவி அவனை பார்த்து, ஏன் நீ இன்னும் பைத்தியக்காரனை போல இருக்கிறாய், தேவனை தூஷித்து உன்னை மறுதலி என்று சொல்லும்போது கூட அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவன் அப்படி செய்யவில்லை. Because of such positiveness and such a commitment towards the Lord, God blessed him with double fold blessings. ஆண்டவர் மேல் அவனுக்கு இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டதினாலே கர்த்தர் யோபுவை முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. He glorified
the Lord through his life, and he wrote his book so that we may know how he was blessed. யோபு தன் வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து அனுபவித்து சாட்சியாக சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை. ஹல்லேலூயா. Double-fold blessings comes out of great sorrow. இரட்டிப்பான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. If you are suffering with something, நீங்கள் அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் கடந்து be போனீர்கள் of என்றால், good cheer, because there is something great that God has kept for you. ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. Because of that, God is preparing for you. அதற்காக தான் கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் பாதையிலே சில காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. God's plan is supreme plan. Above that, there is no any other plan. முதலாவது தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும். இரண்டாவது தேவனுடைய திட்டம் தான் எல்லா திட்டத்துக்கும் மேலானது. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Proverbs 19 verse 21 says, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, there are many plans in men's heart, nevertheless the Lord's counsel that will stand. வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. God plan is a supreme plan for us. தேவனுடைய திட்டம் எல்லாவற்றிற்கும் மேலானது. ஹல்லேலூயா. Apart from that, nothing will happen in our life. அந்த மேலான திட்டத்திற்கு மேல வேற எதுவும் நடக்காது. What was happened and what is happening and what will happen, everything under the will of God only. இதற்கு முன்பதாக நடந்தது, இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்க போகிறது, எல்லாவற்றுமே தேவனுடைய அந்த மேலான திட்டத்திற்கு உட்பட்டதான் இருக்கிறது. Because we are called by his purpose. ஏனென்றால் தேவன் நம்மை அவருடைய திட்டத்திற்கு என்று And அழைத்திருக்கிறார். Proverbs 21:30 and 31 says, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்தை வாசியுங்கள். there is no wisdom and understanding or counsel against the Lord. The horse is prepared for the day of battle, but deliverance is of the Lord. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. We know that they can prepare the plan, they can prepare so many things, so many laws, so many hindrances for the ministry, but deliverance comes from the Lord. உலகத்திலே நம்முடைய தேசத்திலே விசேஷமாக பல சட்டங்கள், திட்டங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் தேவனுடைய பரிபூர்ணமான மேலான திட்டம் மாத்திரமே நிறைவேறும். ஹல்லேலூயா. Hallelujah. In our India, situations is like that only. எங்க சத்தீஸ்கர்ல அப்படிதான், ரொம்ப கடினமான சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம். So they are bringing so many laws against Christian workers. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சட்டங்களை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கொண்டு வருகிறார்கள். Whatever they want to do, let them do it. அவங்க செய்ய நினைக்கிறத செய்யட்டும். But our God tells that I will bring the deliverance. நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். Deliverance belongs to God. விடுதலை தேவனுக்குரியது. No one can stop people to deliver from the Lord. ஜனங்களை விடுவிக்கிறது தேவன்தான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். So my dear ones, we are very glad that we are the child of such God. நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்னவென்றால், இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. Second things under the plan of God, தேவனுடைய திட்டத்திலே இரண்டாவது காரியம், oppositions cannot stop God's plan, that we need not to forget. எதிர்ப்புகள் தேவனுடைய மகத்தான திட்டங்களை தடுக்க முடியாது. Quickly I will share about the life of the Joseph. யோசேப்பின் வாழ்க்கையை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். When you read Genesis 37 till 50, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை வாசிக்கும்போது, you know that God had the plan for his life.
நமக்கு தெரியும் யோசேப்பை குறித்து தேவன் ஒரு மகத்தான திட்டத்தை வைத்திருந்தார். Through dream, he revealed what was his plan for him. தேவன் யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக அந்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். When he saw the dream, he could not understand what God wants to do. யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை பார்க்கும்போது முதலாவது அந்த திட்டம் புரியவில்லை. But he believed in God. ஆனால் அவன் ஆண்டவரை And he விசுவாசித்தான். was ready to see that day which God has shown him in his dream. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த திட்டம் நிறைவேறும் நாளை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தான். After his life was full of problems. அந்த தரிசனம் அந்த சொப்பனத்தை பார்த்த நாள் தொடங்கி அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை மேல் பிரச்சனை. He was sold as a slave. அவன் ஒரு கைதியாக விற்கப்பட்டான். He worked as a slave. அங்கே ஒரு அடிமையாக வேலை செய்தான். And after that he was put into the prison as a criminal. அவன் அங்கே ஒரு ஏதோ ஒரு பெரிய தவறு செய்ததை போல சிறையிலே தூக்கி போடப்பட்டான். When he was in a prison, he was laying down and thinking about the vision. What, Lord, it's your will that you have shown me to do like that. அவன் சிறையில இருக்கும்போது அநேக வேளையில யோசித்திருப்பான். படுத்துக்கொண்டு, ஆண்டவரே, எனக்கு என்ன நீங்க இவ்வளவு பெரிய திட்டத்தையும் இவ்வளவு பெரிய சொப்பனத்தையும் காட்டுனீங்க, இப்பொழுது நான் இங்கே சிறையிலே படுத்துக்கொண்டு இருக்கிறேனே என்று. But Bible says in all these situations he did not say anything against God. ஆனால் நம் வேதத்துல பார்க்கணும், யோசேப்பு இவ்வளவு பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் பேசவில்லை. He accepted everything as if it is God's will. அவன் எல்லாவற்றையும் தேவ சித்தமாக அதை எடுத்துக்கொண்டு அதை ஒப்பு கொடுத்தான். The time came. நேரம் வந்தது. God shown his grace upon him. கர்த்தருடைய கிருபை யோசேப்பின் மேலே விளங்கின நாள் வந்தபோது Made him the prime minister of Egypt. ஆண்டவர் எகிப்து தேசத்தின் ஒரு பிரதான ஒரு பதவியிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். When he became a prime minister of Egypt, when his brother came to buy this food, he revealed what was the will of God. 50 verse 20 verse. அந்த நாட்களிலே அத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்பு அவன் பிரதமராக அந்த எகிப்து தேசத்திலே இருக்கும்போது அந்த அவனுடைய சகோதரர்கள் வந்து தானியங்கள் வாங்க வரும்போதுதான் கர்த்தருடைய திட்டம் முழுமையாக அவன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அவன் நினைவு கூர்ந்தான். He says in 20 verse, 20வது வசனத்தை வாசிங்க. But as for me, you meant evil against me, but God meant it for good in order to bring it about as it is the day to serve many people alive. ஆமென். ஹalleluya. வாசிங்க. வாசிங்க. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹalleluya. So this is what he revealed, that it is the plan of God that I could come here so that I could save many lives. அங்கே யோசேப்புக்கு ஒரு மிகுந்த ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்திருந்தார். நான் அடிமையாக வந்தது, சிறைக்கு போனது, இன்றைக்கு அரண்மனையில் இருப்பது உங்களுடைய நலனுக்காகவும் அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் தேவன் என்னை இந்த பாதையிலே கொண்டு வந்தார் என்று சொல்லி. For saving many lives, how he has to face the trouble in his life. அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முன்பதாக அவன் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானதாய் இருந்தது. Our trouble has a purpose. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. It can save others' life. மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். It can give life to others. மற்றவர்களுக்கு உயிரை கொடுக்கும். This is what the Lord has decided for all of us. இதுதான் தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை The வைத்திருக்கிறார். third thing, that there is a plan behind all the problems. ஒவ்வொரு அடுத்த குறிப்பு, ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்பதாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை In வைத்திருக்கிறார். John chapter 9, there was a man was blind from childhood.
யோவான் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம், பிறவியிலிருந்து குருடனாய் இருக்கிறான். Disciple asked, Lord, why he was born blind, whether his fathers did sin or somebody else did the sin. எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் இவன் குருடனாய் இருக்கிறான்? இவன் என்ன பாவம் செய்தானோ, இவங்க அப்பா என்ன பாவம் செய்தாரோ, இவன் முற்பிதாக்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். Jesus said neither he did any sin or nor his parents did the sin. ஆண்டவராக இயேசு சொல்றார், இவன் செய்த தவறும் இல்லை, இவங்க பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. But that problem came to show the glory of God upon his life. இந்த குருடு, இந்த பார்வையற்ற நிலைமை எதற்காக வந்தது என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்று சொல்லுகிறார். ஹalleluya. God healed him. தேவன் அவனை சுகப்படுத்தி, After the healing, people run after him to tell whether you are blind or not. அந்த சுகம் பெற்ற உடனே ஜனங்கள் எல்லாரும், அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இவனை வந்து வேடிக்கை பார்க்க ஓடி வரும்போது He gave one testimony. எல்லாரும் சாட்சி கொடுத்தாங்க. I was blind. அப்பொழுது இவன் சொல்லுகிறான், நான் குருடனாய் இருந்தேன், but now I see. இப்பொழுது நான் பார்வை I அடைகிறேன். don't know the man. இந்த மனிதன் யார் என்று எனக்கு தெரியாது. But I know my situation. என் சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன். I was blind. நான் குருடனாய் இருந்தேன். But that man opened my eyes. இந்த மனிதன் என் கண்களை திறந்து Same things God is doing. தேவன் ஏதோ ஒன்றை செய்தார். There are people அநேக மக்கள் who are spiritually blind. ஆவிக்குரிய நிலைமையிலே குருடராய் இருக்கிறார்கள். God is a powerful to open their eyes. ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். We need to pray for our land India, that all the eyes of the people of India can be open. நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய நாம மகிமைக்கென்று இந்திய தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று so that they can see the God's glory in their life. அப்பொழுது அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். And then another things that I want to tell you, the four things, that the cross also is the under the purpose of God or the plan of God. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு திட்டத்திலே, பெரிய திட்டத்திலே சிலுவை சுமப்பதும் ஒரு திட்டமாய் இருக்கிறது. 2 times Satan wanted Jesus not to go to the cross. பிசாசு 2 முறை ஆண்டவராகிய இயேசுவை சிலுவைக்கு போக கூடாதபடி தடுக்க முயற்சி செய்தான். Once through Peter, he said when Jesus was revealing that we are going Jerusalem, and there the Son of Man will be caught up and he will be hanged in the cross. ஆண்டவர் பேதுரு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, நீங்க எருசலேமில் போய் சிலுவையிலே மரிக்க கூடாது என்று சொல்லி பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்னான். Peter wanted to stop him. பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை தடுக்க நினைத்தார். Jesus scolded him by saying, stop Satan and get away from him. ஆண்டவராகிய இயேசு என்ன சிலுவை சுமக்க கூடாது என்று சொன்னபோது, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை கடிந்து கொண்டார். Second, when he was in the prayer in Gethsemane, ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்திலே he told that, Lord, if it's your will, let this cup may go away from me. ஆண்டவரே, இந்த பாத்திரம் உம்முடைய சித்தமானால் இது என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். Such a desperate and weak that Jesus was found at that time. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு அந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தின் அந்த அகோரத்தை நினைத்து அவரும் சோர்ந்து போயிருந்தார். But he says, not my will but yours be done. ஆனால் அவர் சொல்லிவிட்டார், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, ஆகிலும் உம்முடைய சித்தமாகட்டும். As he submit his life in the hands of God's will, தேவனுடைய பிதாவின் திட்டத்துக்கு சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். he got the power. ஆண்டவர் அப்பொழுது அவரை பலப்படுத்தினார். When he crucified, அவர் சிலுவைக்கு போய் அவர் சிலுவையிலே மரணத்தை சந்தித்தார். Satan thought, I won. பிசாசு நினைத்தான், நான் வெற்றி பெற்று விட்டேன். But he was not knowing, after third day Jesus rose up from the dead. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்தது மாத்திரமல்ல, பிசாசு நினைத்த திட்டம் நிறைவேறவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. Previously only one Jesus was crushing his head. Previously only Jesus was crushing his head. ஆண்டவராகிய தேவன் மாத்திரம்தான் பிசாசின் தலையை அப்பொழுது நசுக்கினார். After the resurrection, உயிர்த்தெழுந்த பின்பு there are so many pastors, so many leaders, so many missionaries are crushing his head. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினார், அவர் ஒருவராக. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இன்றைக்கு எல்லா மிஷனரிகள், ஊழியர்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும்
நாளும் சாத்தானுடைய தலையை நசுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. Romans 8:28 says all things work together for good for them those who love God. ரோமர் 8:28 சொல்லுது, அன்றியும் அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். Okay, the last verse I want to just I will tell you to read and then we will close. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். Jeremiah 29 verse 11. எரேமியா 29:11 வசனம். What the God's plan is designed for us. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்? This is what the Bible says. இதுதான் வேதம் சொல்லுகிறது. The plan that God has prepared for us, it is not to harm us but to give us success. தேவன் நமக்கு தீமையை கொண்டு வருகிறதல்ல. அவர் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. God has a best plan for our life. தேவன் நமக்கு மிகவும் சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். Not to harm us, நம்மை தீமைக்காக அல்ல, but give us success. நமக்கு வெற்றிகளையும் And ஆசீர்வாதங்களையும் also கொடுப்பதற்காக. fulfill the hope that we are carrying. நம்முடைய முழுமையான நம்பிக்கையும் நம்முடைய நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியாக May the Lord bless us. கர்த்தர் நம்மை Help us ஆசீர்வதிப்பாராக. to trust in Him நம்ம ஆண்டவரே நாங்க உம்மை சார்ந்து வாழ கிருபை தாரும். and be patient to wait for His right time. ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு ஏற்ற காலத்தை காத்திருக்க கிருபை தாரும். Continuously pray and submit your life in His hand. தொடர்ச்சியாக ஜெபித்து தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க, so that He will use you for His glory. அப்பொழுது அவர் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நம்மை பயன்படுத்துவார். Walk in His will. அவருடைய சித்தத்திலே நடவுங்கள். He will show you the way. அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். May the Lord bless all of us through these words. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. Shall we close our eyes? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Bow down our heads. கண்களை மூடி எல்லாம் தலைகளை Thank தாழ்த்தி God for this ஜெபிப்போம். wonderful time. Hallelujah. And commit our life into hands of God. கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். And tell the Lord, I want to fulfill your plan and purpose through my life. ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்கு தீர்மானத்துக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக்கொடுக்க Lord, I am விரும்புகிறேன். here to please you. நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். Lord, I am here to glorify you. நான் உம்முடைய நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன். I trust in you. நான் உம்மை நம்புகிறேன். Help me, Lord, உதவி செய்யுங்கப்பா. to see your glorious work which you have prepared for me. எனக்கென்று வைத்திருக்கிற மகிமையான அந்த முடிவுகளுக்காக நன்றி. Thank you, Jesus. ஏசப்பா Let's உமக்கு open நன்றி. open our mouth and praise the Lord. வாய்களை திறந்து Praise ஆண்டவருக்கு the Lord ஸ்தோத்திரம் for this பண்ணலாமா? wonderful எல்லாரும் time. வாய்களை திறந்து Praise the Lord. Thank the ஆண்டவருக்கு Lord நன்றி for this சொல்லுங்க. wonderful இயேசுவே word. உம்முடைய Pray திட்டத்துக்காக that, நன்றி. Lord, I want to fulfill your plan and purpose in my உம்முடைய life. திட்டங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்காக உமக்கு நன்றி. Satan has no right to destroy my life. சாத்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை நம்மை அழிப்பதற்கு. The plan of God can never be failed. கர்த்தருடைய திட்டங்கள் ஒரு நாளும் அது நிலைகுலையாது. It will be fulfilled. அது நிச்சயம் நிறைவேறும். Hallelujah. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளோ விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளோ விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், தன் மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார்,
கரங்களை உயர்த்தி சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் பஸ்தர் மாவட்டத்துக்காக, சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக, ராய்ச்சூர் ஆண்டவரே டிஸ்ட்ரிக்ட் டவுனுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டருடைய ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் விகாஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவர் மேல உண்டாகட்டும். எல்லா கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். We sprinkle the blood of Jesus. We sprinkle the precious blood of Jesus. The blood that protects pastor. We pray that a divine protection will be upon the ministry. We pray that the Lord will be in front of them, in back of them, in the side of them, that no evil shall harm them. Lord, we pray that you will send your guardian angels and protect his life, protect his family, protect his children, protect his wife. Lord, we pray that you will fill him with the gifts of the Holy Spirit, and you will fill him with the gift of every need for the ministry in Sattishgarh, Master. ஆண்டவரே, சத்தீஸ்கர் ஊழியங்களுக்கு தேவையான சகல கிருபைகளை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. Not by power, not by might, but by His Spirit, says the Lord. Not by power, not by might, but by Thy Spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களேப்பா. இந்த வார்த்தை நிறைவேறட்டும் அப்பா. இந்த கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we ஆண்டவரே டிஆர்எம் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பாஸ்டர் சாமுவேல் கணேசன் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தேவன் மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறீர். யோசேப்பை போல மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறீர். எங்களை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும். உம்முடைய திட்டத்திற்கு உட்பட்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு பிளான் வைத்துக் கொள்ளாதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற பிளான்ல நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. But for His grace we just cannot live. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியவே முடியாது. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஊழியர் பாஸ்டர் விகாஸ் மூலமாக தேவன் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், தேவன் வைத்திருக்கிற மகத்தான திட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். முதல் ஆராதனை ஆசீர்வதித்து, இரண்டாம் ஆராதனையிலும் தேவ மகிமை பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக வந்து பிரசங்கம் பண்ண ஊழியக்காரரோடும் சத்தீஸ்கரோடும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.